السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்ட நல்ல செயல்களில் ஒன்று வக்ஃப் செய்வது. நற்காரியங்களுக்காக சொத்துக்களை எழுதி வைப்பது. எல்லா சமூகங்களிலும் இப்படி எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கிறது. நம்முடைய சகோதர இந்து சமூகத்திலும் கூட கோயிலுக்காக எழுதி வைக்கிறது என்கிற நடைமுறை இருக்கு. மற்ற சமூகங்களிலும் அது இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் அதற்கு சிறப்பான இடமும் சிறப்பான பாதுகாப்பும் இருக்கிறது. அது பெரிய அளவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அது துல்லியமாக பாதுகாக்கவும் அதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலுக்கு எதிரில் ஒரு கிணறு இருந்துச்சு. ஒரு யூதன் இடத்துல அது இருந்துச்சு. அதுல தண்ணி நல்லா இருக்கும். ஆனா அந்த தண்ணிக்கு அவன் கட்டணம் வசூலித்தான். ஒரு குவளை தண்ணீர் இருப்பதாக இருந்தால் ஒரு கை நிறைய தானியம் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அது எல்லோராலும் அப்படி தானியம் கொடுத்து தண்ணீர் வாங்க முடியல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுமக்களிடத்தில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். யார் இந்த கிணற்றை வாங்கி இதில் முஸ்லிம்களுடைய வாளியை கலக்குகிறார்களோ அதற்கான கூலி அவர்கள் சொர்க்கத்தில் பெறுவார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி சொன்ன உடனே ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 35,000 வெள்ளி காசுகள் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அதை முஸ்லிம்களுக்காக அர்ப்பணித்தார்கள். யார் வேண்டுமானாலும் அதில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் இலவசமாக என்று அர்ப்பணித்தார்கள். இது மாதிரியான அர்ப்பணிப்புகள் நிறைய இருக்கிறது. நீங்கள் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலை சுற்றி பார்த்தீர்கள் என்றால் இப்போதும் கூட பெரிய பெரிய ஹோட்டல்கள், இந்த ஹோட்டல்களுக்கு முன்னால் அந்த போர்டு பார்க்கலாம், வக்ஃப் உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வக்ஃப் செய்த இடம் என்கிற தலைப்பில் பெரிய பெரிய போர்டுகளை நம்ம மதீனால பார்க்கலாம். மதீனா இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான நகரம். இன்னும் சொல்ல போனால் மதீனா அளவுக்கு காஸ்ட்லியான நகரம் உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான நகரம். அங்க பெரிய பெரிய பில்டிங்கள் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலை சுற்றி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வக்ஃபாக இன்று வரைக்கும் நிலைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இது மாத்திரம் அல்ல, மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் ஒரு கட்டத்தில் இடம் போதாமை ஆச்சு. மக்கள் நெருக்கடிக்கு ஆளாயிட்டாங்க. பள்ளிவாசல்ல இடம் பத்தல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மை யஷ்தரி புகாத ஆல ஃபுலானின் ஃபயுஸீதுஹா ஃபில் மஸ்ஜிதி பிகைரின் மின்ஹா ஃபில் ஜன்னah. இதோ பக்கத்துல ஒரு இடம் காலியா இருக்குது,
அது இன்ன ஆளுகளுக்கு சொந்தமானது, அந்த இடத்தை யார் விலைக்கு வாங்கி அதை பள்ளிவாசலோடு இணைத்து பள்ளிவாசலை பெரிதாக்குவதற்கு உதவி செய்கிறாரோ அதற்கு நிகரான நன்மையை அவர் சொர்க்கத்தில் பெறுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது உடனே ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 25,000 திர்ஹம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வக்ஃப் செய்து கொடுத்தார்கள். அந்த இடத்தில் பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதே போல பலரும் வக்ஃப் செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாவது பணக்காரர், வசதியானவர், பெரிய வியாபாரி. சராசரியான மனிதர்கள் கூட இந்த வக்ஃப் என்கிற நன்மையை அடைவதற்காக தாராளமாக வக்ஃப் செய்திருக்காங்க. வக்ஃப் செய்தா அதனுடைய நன்மை என்ன? காலமெல்லாம் அது இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மனுஷன் மௌத்தானா கூட அவன் நன்மை செய்கிற மாதிரி அதிலிருந்து நன்மை வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால சாமானிய மக்கள் கூட வக்ஃப் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் பெரிய பணக்காரர் கிடையாது, ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான், ஒரு தொழிலாளியாக வாழ்ந்தவர் தான். அவருடைய வரலாற்றை படிக்கிற போது அவர் ஒரு வியாபாரியாக வாழ்ந்தார் என்று தெரியல, அவர் ஒரு தொழிலாளியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைபர் யுத்தம் முடிந்த பிறகு அங்கிருந்து கிடைத்த நிலத்தை பங்கு வைத்து கொடுத்த போது ஒரு இடத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் கொடுத்தாங்க. அப்படி ஒரு இடம் தன் கைக்கு வரும்போது வாழ்க்கையில எந்த மனுஷனும் அவருக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா அது தனக்குரியது என்று வச்சுக்கிறத தான் முதல்ல நினைப்பாங்க. ஆனா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கைபரில் அப்படி ஒரு நிலம் கிடைத்த போது அவரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அஸப்து அர்லன் பி கைபர், கைபரில் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, வேறு எந்த அதை விட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிற நிலம் வேறு இல்லை, நான் அதை என்ன செய்யட்டும் என்று கேட்டார். அவர் கேட்க வந்ததனுடைய காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிஞ்சிருச்சு, இது தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ வேணா இந்த இடத்த உன்னுடையதா வச்சுக்க, அதிலிருந்து வர்றத சதக்காவா கொடுத்துரு, இடம் உன் பேர்ல இருக்கட்டும், அதிலிருந்து வர்றத சதக்காவா கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி அந்த இடத்தை வக்ஃப் செய்தார். இஸ்லாத்தில் நடைபெற்ற 2வது வக்ஃப் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வக்ஃப். அவர் அவ்வளவு பெரிய வசதியானவர் கிடையாது, அவருக்குன்னு ஒரு இடம் கிடைச்சது, அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அவர் வக்ஃப் செய்தார் மக்களுக்காக, ஏழைகளுக்காக. இப்போ பணக்காரர்களைப் போலவே சராசரியானவர்களும் கூட அவர்களிடத்தில் இருப்பதை வக்ஃப் செய்து அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ள நினைத்தார்கள். இன்னொரு விஷயத்தை இதுல நாம கவனிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு பொருள் தேவையில்லாத போது வக்ஃப் செய்யல. சில நேரத்துல தர்மம் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்? பழையது தர்மம் செய்வோம், நம்ம போட முடியாததை தர்மம் செய்வோம், வேண்டாததை தர்மம் செய்வோம். முஸ்லிம்கள் வக்ஃப் செய்யும் போது அவர்கள் பழையதை வக்ஃப் செய்யல, வேண்டாததை வக்ஃப் செய்யல, விருப்பம் இல்லாததை அல்லது தூக்கி போடக்கூடியதை வக்ஃப் செய்யல. எது அவர்களுக்கு பிரியமானதாக இருந்ததோ அதை வக்ஃப் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொன்னான், அல்லாஹ் சொன்னான், நீங்க உங்களுக்கு பிரியமானதை, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் தர்மம் செய்யும் போதுதான் நீங்கள் நல்லது செய்தீர்கள் என்ற அந்தஸ்தை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார். அவருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் மதீனால மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு பீர்ஹா அப்படின்னு பேரு. அந்த அழகான தோட்டம், அந்த தோட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி அங்க போய் உட்காருவாங்க,
அங்க இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிப்பாங்க. அது எல்லோருக்கும் தெரிகிற கவர்ச்சிகரமான ஒரு தோட்டமாக அது இருந்துச்சு. ஏன்னா தண்ணி நல்ல தண்ணி, தோட்டம் நல்லா இருக்கும், நல்ல பிரதானமான இடத்துல இருக்கு. ஒரு பெரிய சொத்தாக அது கருதப்பட்டது. அல்லாஹு தஆலா ஆலு இம்ரான் அத்தியாயத்தில் இந்த வசனத்தை இறக்கினார். உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் தர்மம் செய்கிற போதுதான் நீங்கள் நன்மை செய்தவர்களாக முடியும் என்ற அத்தியாயத்தை இறக்கினார். இந்த அத்தியாயம் இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, அல்லாஹ் இப்படி சொல்றானா? எங்களுக்கு பிரியமானதை தர்மம் செய்யும் போதுதான் அது நல்லதாகும்னு அல்லாஹ் சொல்றானான்னு கேட்டாங்க. ஆமாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அவர் சொன்னாரு, வ இன்ன அஹப்ப அம்வாலி இலைய, எனக்கு பிரியமான சொத்து இந்த பீரஹா என்கிற இந்த தோட்டம் தான். இதை நான் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்து விடுகிறேன். அன்னஹா சதகத்துன் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து விடுகிறேன். அர்ஜு பிர்ரஹா வ தஹரஹா இந்தல்லாஹி, அது அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஒரு சொத்தாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்துல எனக்கு அது சொத்தாக இருக்கிறதை விட நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அது எனக்கு ஒரு சொத்தாக இருக்கிறதை ஆசைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப சஹாபாக்கள் அவங்கள்ட்ட வேண்டாததை தர்மம் செய்யல. எது அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதோ, அவங்களுடைய சொத்துல எது மதிப்பானதோ அதை வக்ஃப் செய்தார்கள். முஸ்லிம்கள் காலந்தோறும் அப்படி அவர்களுக்கு பிரியமானதை வக்ஃப் செய்தார்கள். முஸ்லிம்கள் வியாபாரிகள், அதனாலே அந்த வியாபாரிகளுக்கு புரிகிற பாஷையில சொன்னான் அல்லாஹ், நீங்க செய்யற இந்த வியாபாரம் லாபமானது. ஏன்னா இந்த வியாபாரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போவது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்க இங்க ஒரு சின்ன வீட்டை அல்லது இங்க ஒரு சின்ன தோட்டத்தை அல்லது இங்க இருக்கிற ஒரு சின்ன நிலத்தை நீங்க அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிற போது அதற்கு பதிலாக நீங்கள் அல்லாஹ் இடத்தில் பெற்றுக்கொள்வது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு புரிகிற பாஷையிலே சொன்னான். அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும், அல்லாஹ் மூமின்களிடத்திலிருந்து அவர்களுடைய உயிரை விலைக்கு வாங்கி கொண்டார். அம்வாலஹும், அவர்களுடைய சொத்துக்களை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். எதை சொல்லி எதற்கு பதிலாக விலைக்கு வாங்கிட்டான்? பிஅன்னலஹுமுல் ஜன்னah, அதற்கு பதிலாக அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று திருக்குர்ஆனில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா ஆர்வமூட்டினான். அதனாலே முஸ்லிம்கள் நல்லதை வக்ஃப் செய்தாங்க. இது நாளைக்கு நமக்கு அல்லாஹ் இடத்துல இதே மாதிரி கிடைக்கணும்னா சிறப்பானதை கொடுப்போம் அப்படின்னு சிறப்பானதை கொடுத்தாங்க. எல்லா பக்கமும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்களோ அங்க எல்லாம் அவங்களால முடிஞ்ச ஒன்றை வக்ஃப் செய்கிற பழக்கம் நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தது. நமக்கு முந்தைய தலைமுறைன்னு சொல்லும் போது 2 தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில் இருந்துச்சு. கடந்த 2 தலைமுறைகளா நாம இதை பார்க்க முடியல, இந்த மாதிரி செய்திகளை கேட்க முடியல. இந்த இடத்த வக்ஃப் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியல. நம்ம கோட்டமேடு இருக்கு பாருங்க, முஸ்லிம்கள் பாரம்பரியமா வாழ்ந்த பகுதி. அங்க நம்ம ஒரு காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு வீட்டுல குடியிருந்திருப்பாங்க, அந்த அவங்களுக்கு வசதி கிடைச்சிருக்கும், வேற ஒரு இடத்துல பங்களா கட்டிட்டு போகும்போது இந்த வீட்டை பள்ளிவாசலுக்குன்னு வக்ஃப் செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தலைமுறைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சமீப காலங்கள்ல கேள்விப்படலை. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல நம்முடைய காசு வசதி அதிகரிச்சிருக்கு. நம்ம இடத்துல சின்ன சின்ன இளைஞர்கள் கூட வசதி படைத்த பணக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். பெரிய கார் வசதி, பங்களா வசதி, அதுபோல மற்ற வசதி வாய்ப்புக்குரியவர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆனா இந்த வக்ஃப் அப்படிங்கிற சிந்தனை நம்மள பல பேர்கிட்ட இல்லாம இருக்கு. இதை நாம கவனத்தில் கொள்ளணும். நம்ம வச்சிருக்கிறது நல்லதா, அல்லாஹ் இடத்துல கொடுத்து வைக்கிறது நல்லதா? இது அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பல இடத்திலும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் அதை பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி, உங்களில் யாருக்கு உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்து
பிரியமானது? உங்களில் யாருக்கு உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்து பிரியமானது? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எங்க சொத்து தான் எங்களுக்கு பிரியமானது. யாராக இருந்தாலும் அவருக்கு அவர் சொத்து தான் பிரியமானதை தவிர அவருடைய பிள்ளைகளுடைய சொத்து அவருக்கு அதிக பிரியமானதா இருக்காது. எங்களுக்கு எங்க சொத்து தான் பிரியமானதாக இருக்கும்னு சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதை நீங்கள் தர்மம் செய்தீர்களோ அது உங்களுடைய சொத்து, எதை நீங்கள் விட்டு விட்டு போகிறீர்களோ அது உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். நாம எல்லாரும் ஞாபகத்தில் வைப்போம், புத்திசாலி பணக்காரனுக்கு அழகு எது? அவருடைய கபருக்கு வெளிச்சம் தேடிக்கிற வாழ்க்கைய அவர் பார்க்கணும். எல்லாத்தையும் நாம பிள்ளைங்களுக்கு அல்லது சொந்தங்களுக்கு அப்படின்னு சேமிச்சு வைக்கிற இயல்பு இருக்க, அந்த இயல்பு தப்பு சொல்லல மார்க்கம். நீங்க உங்க பிள்ளைங்களை மகிழ்ச்சியா இருக்க வைங்கன்னு தான் மார்க்கம் சொல்லுது. எல்லாத்தையும் நீங்க தர்மம் செய்யாதேங்குது, செஞ்சா செல்லாதுங்குது. சில பேர் சொல்லுவாங்க, கோபம் வரும்போது என் சொத்தை பூரா நான் பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சா செல்லாது. இஸ்லாத்துல 3ல் 1 பங்கு தான் அனுமதி இருக்கு நீங்க தர்மமா எழுதி வைக்கிறது. அதுக்கு மேல கொடுத்த அனுமதி இல்லை. மற்றதெல்லாம் வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டியது. எனவே வாரிசுகளை அவர்களையோ எதுவும் மற்றவர்களாக விட்டுட்டு போறத மார்க்க ஏத்துக்கல. அவங்களுக்கும் கொடுங்க, உங்களையும் கவனிச்சுக்கங்க. இப்ப புத்திசாலி பணக்காரங்க யாரு? யாரு தன்னுடைய கபருக்கு வெளிச்சத்தை தேடிக்கிறாரோ, இங்க வீடு கட்டுறது, இங்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்துக்கிறது, தோட்டம் தரவுகளை வச்சுக்கிறது, அப்படிங்கிறதுக்கு அக்கறை செலுத்துவது போல நாளை மறுமையிலும் தனக்கு இப்படி ஒன்று வேண்டும் என்று நினைச்சு யார் செயல்படுகிறாரோ அவர் தான் புத்திசாலி பணக்காரர். அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானா. நம்ம இந்த வக்ஃபு அப்படிங்கிற சிந்தனை இருக்கே, அது சமூகத்துல வரணும். இஸ்லாமிய சட்ட புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா அது எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா கிதாபு தஹாரத் அப்படின்னு ஆரம்பிக்கும். இஸ்லாமிய சட்ட நூல்களை எடுத்தீங்கன்னா சுத்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும். சுத்தம்னு ஆரம்பிக்கும். சுத்தம் செய்யறதுல எல்லாம் வரிசையா சுத்தம் செய்யறத பத்தி சொல்லிட்டு அது கடைசியா எதுல முடியும் அப்படின்னா கிதாபுல் வக்ஃப்ல முடியும். ஏன்னா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே நமக்கு தேவைப்படுறது என்ன? ஒது செய்யறதுக்கான சட்டம், சுத்தம், அதுக்கப்புறம் மற்ற சட்டங்கள் தேவைப்படும். கடைசியா அது என்ன தலைப்புல முடியும்னா கிதாபுல் வக்ஃப் அப்படின்ற வக்ஃபுனுடைய பாடத்துல தான் முடியும். பொதுவா இஸ்லாமிய சட்ட நூல்கள் அது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கை தஹாரத்தில் தொடங்குகிறது என்றால் வக்ஃபில் நம் வாழ்க்கை நிறைவடைகிறது என்ற கருத்தை அது தருகிறது. எனவே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம், நம்மால முடிஞ்ச வக்ஃபுகளை நம்ம செய்யணும். நம்மள வசதியானவங்க வசதி வருகிற போது அவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப வசதிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது மார்க்கம் அதுல சொல்லக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமான செய்தி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நல்ல சம்பாத்தியத்திலிருந்து தான் இந்த வக்ஃப் செய்யணும். எங்கேயாவது கொள்ளையடிச்சுட்டு, யார்கிட்டையாவது திருடிட்டு, லஞ்சம் வாங்கி சேர்த்துட்டு அந்த காசுல வக்ஃப் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக நம்ம இப்படி சேர்த்துட்டோம், இந்த காசை எப்படியாவது கொடுத்து இப்படி கொஞ்சம் செய்யலாம்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு தர்மம் செய்தால், வக்ஃப் செய்தால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. குறுக்கு புத்தியோடு செய்யப்படுகிற எந்த தர்மத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இது நமக்கு நல்லா தெரியும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று. குறுக்கு புத்தியோட தீய சிந்தனையோட செய்யப்படுற எந்த நன்மைக்கும் இந்த தீனில் இடம் இல்லை. இந்த சினிமால ஒரு வசனத்தை கிளப்பி விட்டுட்டான், 4 பேருக்கு நல்லது செய்யறதா இருந்தா எந்த தப்பும் தப்பில்லை அப்படின்னு முஸ்லிம்கள் நினைப்பாங்கன்னு ஒரு வசனத்தை கிளப்பி விட்டுட்டான். அதை பல பேரும் நினைச்சிட்டு இருக்கான். 4 பேருக்கு நல்லது செய்யறதா இருந்தா அது எந்த ஹராமும் தப்பில்லை. அப்படி மார்க்கம் சொல்லவே கிடையாது. மார்க்கம் அப்படி அனுமதிக்கு இது துல்லியமான மார்க்கம், தூய மார்க்கம். இந்த மார்க்கத்துல அப்படியெல்லாம் கருத்து இல்லை. நீங்க நல்லது செய்யணும்னா நல்ல வழியில தான் செய்யணும். ஹதீஸ் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் நல்லவன், அல்லாஹ் நல்லவன், அல்லாஹ் மனமானவன், லா யதகல்லபு இல்லா தய்யிபன் யதகப்பலு இல்லா தய்யிபன், நல்லதை தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை.
அல்லாஹு தாலா அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன. அல்லாஹு தாலா ரசூல்மார்களுக்கு என்ன சொன்னானோ, இறை தூதர்களுக்கு என்ன சொன்னானோ அதையே முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹர் ருசுலு குலூ மின் தொய்யிபாத்தி, நல்லதை நீங்கள் சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹன், நற்செயல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். அதனாலே இந்த ஹதீஸை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். அர்-ரஜுலு யுதீலு ஸஃபர, ஒரு ஆளு நீண்ட பயணம் செய்து மக்காவுக்கு வர்றார். எப்படி வர்றாரு? தலைவிரி கோலமாக அபர புழுதி படிந்த நிலையில் அவர் வருகிறார். வந்து காபாவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எமுத்து எதைகி இலசமா, வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி யா ரப்பு யா ரப்பு என்றவர் சொல்லுகிறார். வமத்அமுஹு ஹராமுன், அவர் சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபுஹு ஹராமுன், அவர் குடிப்பது ஹராமாக இருக்கிறது. வமல்பசு ஹராமுன், அவர் அணிகிற ஆடை ஹராமாக இருக்கிறது. அப்படி இருக்க அவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அன்னா யுஸ்தஜாபு தாலிக், அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று. மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் நீங்கள் செய்கிற செயல் சரியானதாக இருந்தால் மாத்திரம் போதாது, அதற்கான வழிமுறைகளும் சரியானதாக இருக்க வேண்டும். நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சினிமா டயலாக் மாதிரியான ஒரு கருத்துக்கு நம்ம மார்க்கத்துல ஒரு இடத்துலயும் இடம் இல்லை. நான் நல்லது செய்யறேன்றதுக்கு நல்ல வழியில தான் நல்லது செய்ய முடியுமே தவிர ஒருத்தங்கிட்ட இருந்து திருடி நல்லது செய்யறத மார்க்கம் ஏத்துக்கல. சாமி உண்டியில காசு போட்டுட்டா செய்யற குத்தமெல்லாம் போயிரும், கங்கையில குளிச்சு எந்திரிச்சுட்டா எல்லா பாவத்தையும் அழிச்சிடலாம்னு நினைக்கிற அந்த மனோபாவம் இருக்கிறதே, அதற்கு இந்த தீனில் இடம் இல்லை. இந்த தீன் எதை வக்ஃப் செய்ய சொல்லுச்சு அப்படின்னா, எது நல்லதோ எது சுத்தமானதோ அதைத்தான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொல்லிச்சு. மக்களும் அப்படித்தான் வக்ஃப் செய்தார்கள். பல பேரையும் பல சந்தர்ப்பத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு போறதுக்குன்னு நல்ல காசு எடுத்து வைப்பாங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்குன்னு, ஏன்னா எல்லாமே நல்ல காசா இருந்தா கூட அதுல கூட சுத்தமான காசு வேற எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு எடுத்து வைப்பாங்க. ஏன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜு, இந்த காசுல ஏதாவது சந்தேகம் இருந்து அது பாழாகிவிடக் கூடாது என்று பயப்படுவார்கள். ஒரு நல்ல காரியத்திற்கு, தர்ம காரியத்திற்கு நல்ல காசிலிருந்து தர்மம் செய்கிற பழக்கம் சராசரியான முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அதே போல வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பதிலும் முஸ்லிம்களிடத்துல கவனம் இருக்கு. அந்த 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 மாதிரி வக்ஃப் காசுல கை வச்சிட மாட்டாங்க, பயப்படுவாங்க. பள்ளிவாசல் பொருள் காசுகள்லாம் வக்ஃப் காசு, மதரசாக்களுக்கு தரப்படுகிற காசுகள் வக்ஃப் சொத்து. வக்ஃப் சொத்துகள்ல வந்து கவனமா இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. அது ஒரு சின்னதா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு இருக்கிற பழக்கத்துல சொல்றதா இருந்தாலும், ஒரு டீயா இருந்தாலும் சரி, ஒரு பேர்ச்சம்பளமா இருந்தாலும் சரி, வக்ஃப் காசு அப்படின்னா பயப்படணும். ஒரு சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிதாம் என்கிற ஒரு சஹாபி பணியாளர் இருந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை செய்தவர். அவரு ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பும் போது பெருமானாருடைய ஒட்டகத்தை அவர் இழுத்து வந்து கொண்டிருக்கிறார். எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு அம்பு அவரை தாக்கி அவர் கீழே விழுந்து இறந்து போகிறார். இறந்து போன உடனே எல்லாரும் சொல்றாங்க, யார் இவரு? ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர், எப்படி இருக்கிறார், இப்படி கொல்லப்படுகிறார் என்ற உடனே எல்லாரும் அவர் விஷயத்துல நல்லதா பேசுறாங்க, நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் பேசுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் பொது சொத்திலிருந்து ஒரு போர்வையை திருடி விட்டார். பொது சொத்திலிருந்து ஒரு போர்வையை திருடி விட்டார். அது அவர் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை கேட்ட உடனே ஒருத்தர் ஓடி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், ஒரு செருப்பு வார கையில வச்சுட்டு ஓடி வந்தார். யார் ரசூலுல்லாஹ், நான் இதை எடுத்துட்டேன், செருப்பு வார எடுத்துட்டேன், செருப்பு வாரு அதை எடுத்துட்டேன்னு வந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷிராக்குன் ஃபின்னார், அந்த செருப்பு வாரும் நரக நெருப்பு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால பொது சொத்து நல்லதாக இருக்கணும், அதை நல்ல முறையில பராமரிக்கணும். வக்ஃப் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்.
நீங்க இந்துக்கள் மத்தியில ஒரு பழக்கம் இருக்கு, சிவன் சொத்து குலநாசம். கடவுளுக்கு தரப்படுகிற சொத்தை யார் அநியாயமாக ஆக்கிரமிக்கிறார்களோ அது குடும்பம் நாசமாவதற்கு காரணமாகிடும். அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். அப்படி ஒரு பழக்கம் நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிறது. நம்ம மார்க்கமும் சொல்லி இருக்கு, பொது சொத்துக்களை ஒரு மனுஷன், ஒரு தனி மனிதனுடைய சொத்தை திருடுவதை விட பொது சொத்தில் இருந்து திருடுவது மிக ஆபத்தானது என்று நம்ம மார்க்கமும் சொல்லி இருக்கிறது. எனவே அப்படி மிக திட்டமிட்ட வகையில நம்முடைய மார்க்கம் இந்த சொத்துக்களை பாதுகாக்கவும் செய்திருக்கிறது. அதனாலே இந்த வக்ஃபுக்குன்னு தனி சட்டம். இஸ்லாத்துல சதகா அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, சதகாவை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. வக்ஃபுக்குன்னு தனி சட்டம் இருக்கு. வக்ஃபுகளை இப்படித்தான் பராமரிக்கணும்னு சட்டம் இருக்கு. ஒரு காரியத்திற்காக ஒன்று வக்ஃபு செய்யப்படுமானால் அந்த காரியத்திற்கு தான் அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர வேறு காரியத்திற்கு அதை மாற்றக்கூடாது. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு பள்ளிவாசல்ல பாய்க்குன்னு ஒருத்தர் ஒரு வக்ஃபு செய்திருந்தாருன்னா அது பள்ளிவாசல்ல பாய்க்கு தான் அதை பயன்படுத்தணும். அதை வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது. அது பள்ளிவாசல்ல தான் கிடக்கணுமே தவிர அது மக்கி மண்ணா போனாலும் கூட அதை வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது. அதை வித்துட்டு கார்பெட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ வக்ஃபுக்கு என்று குறிப்பிடப்பட்ட ஒரு சட்டத்தையும் சட்ட வரையறைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம்ம இந்தியால முஸ்லிம்கள் செய்த வக்ஃபுகள் நிறைய இருந்துச்சு. ஒரு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக, இராணுவத்திற்கு அடுத்தபடியாக 1.5 லட்சம் மதிப்பீடு 1.5 லட்சம் அளவு எண்ணிக்கையிலான பொது சொத்துக்கள் வக்ஃபாக நம்ம இந்தியாவினுடைய முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. அந்த வக்ஃபுகளை நிர்வகிக்கிற வக்ஃபு வாரியங்களிடத்துல இந்த சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக வக்ஃப் வாரியங்கள் இருக்கின்றன. இந்த வக்ஃப் கிட்டத்தட்ட 32 வக்ஃப் வாரியங்கள் இருக்கின்றன. இந்த வக்ஃப் வாரியங்கள் இந்த சொத்துக்களை நிர்வகித்து வருவதில் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கண்ணு விழுந்துச்சு. அது இன்னைக்கு நேற்று விழுந்த கண் அல்ல, அவங்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே இந்த சொத்துக்களின் மீது ஒரு கண் இருந்தது. ஏனென்றால் பல ஊர்களிலும் பெரும் நிலப்பரப்பில் வக்ஃபுகள் இருக்கின்றன. பிரதானமான இடங்கள்ல வக்ஃபுகள் இருக்கு. இந்த வக்ஃபுகள் எல்லாம் முதல்ல கண்ணு வைக்கிறது யார் அப்படின்னா பணக்காரங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமை காசி சமீபத்தில் வஃபாத்தானார். அவரு ராயப்பேட்டையில இருப்பார். நம்ம போனா ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்கும். சாதாரணமா அங்க உட்கார்ந்து இருப்பார். அவர் கட்டுப்பாட்டில் இருந்த சொத்து மதிப்பு பல 100 கோடி. நீங்க அந்த ராயப்பேட்டை பள்ளிவாசலுக்கு உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த சொத்து மதிப்பு பல 100 கோடி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சென்னையில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பிரைம் ஏரியால அது அவ்வளவு கோடி. அந்த சொத்துக்கு அவரு சராசரியா தான் இருப்பார் மனுஷர். அவரு அதுல பத்தி யோசிக்க மாட்டாரு. ஆனா அந்த சொத்துல கண்ணு வைக்காத பணக்காரன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பணக்காரனுக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்ன்ற திட்டம் இருக்கும், அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய இது கட்டணும்னு திட்டம் இருக்கும். அவனுக்கு காலி இடம் எங்கன்னு தான் தேடிட்டு இருப்பான். காலி இடம் எங்கன்னு தேடுறவனுக்கு முதல்ல கிடைக்கிறது வக்ஃபு நிலங்கள் தான். நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்தியா முழுக்க அரசியல் கட்சிகள், பெரும் பணக்காரர்கள் வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். வேற ஒன்றும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முகேஷ் அம்பானி அவருடைய வீடு வக்ஃபு இடத்தில் தான் இருக்கிறது. வக்ஃபுக்கு கம்மி காசை கொடுத்துட்டு அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்தில் தான் அவருடைய வீடு இருக்கிறது. இப்படி நாடு முழுக்க இந்த வக்ஃபு சொத்துக்களை பல பேர் திருடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதை சரியாக பாதுகாக்க வேண்டிய கடமை வக்ஃபு வாரியத்திற்கு இருந்தது. ஆனா யார் இதை திருடணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய இப்போது இருக்கிற மத்திய அரசாங்கம் நினைச்சது. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு இந்த வக்ஃபு சொத்துக்களை வேற ஏதாவது வகைகள்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சது. அதனாலே அது கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. நாம அப்பவும் சொன்னோம், இது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, வக்ஃபு திருட்டு சட்டம். வக்ஃபு சொத்துக்களை திருடுவதற்காகவே திட்டமிட்ட ஒரு சட்டம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த சொத்து பூரா அரசாங்கத்திட்ட தான் இருக்கு. இந்த சொத்தை நிர்வகிப்பவர்களாக
தனிநபர்கள் முஸ்லிம்கள் இருந்தாலும் அந்த நிர்வகிப்பவர்கள் அதிகாரிகளாக அல்லது எல்லாத்தையும் அவங்க தான் நிர்வகிக்குது. மொத்த சொத்தும் அரசாங்கத்துல தான் இருக்கு. அது அப்படி இருக்கணுமான ஒரு கேள்வி இருக்குது. முஸ்லிம்கள் அவர்கள் பாடுபட்டு உருவாக்குகிற சொத்தை வக்ஃப் வாரியம்ன்ற பேர்ல கொடுத்து அதை அரசாங்கம் நிர்வகிக்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. மொத்த சொத்தும் அரசாங்கத்துல தான் இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் அந்த வக்ஃபுகளை நிர்வகிப்பதிலே இஸ்லாம் சொன்ன கடுமையான சட்டங்கள் இருக்கிறது காரணத்தினால அந்த சட்ட விதிகளை மீறி அரசாங்கம் அது நினைச்ச மாதிரி செய்ய முடியல. ஏன்னா இஸ்லாம் என்ன கடுமையான சட்டங்களை சொல்லிச்சோ அந்த கடுமையான சட்டங்களையே வக்ஃப் வாரியத்தின் சட்டங்களாக இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாத்தன. அதுல குறிப்பா மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் 1995 நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்டம் பெரிய அளவில் வக்ஃப் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை பாதுகாத்து அவற்றை பாதுகாப்பதற்கான ஒரு சிறந்த சட்டமாக இருந்துச்சு. வக்ஃப் சொத்து அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சதுன்னா இந்த வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் 1955 பதிவு செய்துட்டாங்க. எதெல்லாம் வக்ஃப் சொத்துங்கிறது அதுக்கு பின்னாடி வந்த வக்ஃபுகளை தவிர பரம்பரை வக்ஃபுகள் எல்லாத்தையுமே 1955 அரசாங்கத்திடத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. 55 அரசாங்கத்திட்ட பதிவு இருக்கு. எதெல்லாம் வக்ஃப் சொத்துன்ற பதிவு இருக்கு. அதுல திருச்சிக்கு பக்கத்துல திருச்செந்துறை அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை அஜ்மல் கான் அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் 300 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் செய்திருக்கார். அவர் வக்ஃப் செய்த அந்த நிலத்துக்குள்ள இந்த திருச்செந்துறை அப்படின்னு கிராமம் வருது. அந்த கிராமமும் வக்ஃப் ஆயிடுது. அது அந்த கிராமத்துக்குள்ள மக்கள் குடியிருக்கிறாங்க, இந்துக்கள் குடியிருக்கிறாங்க. அந்த வக்ஃப் நிலங்களை அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். காலப்போக்கில் அது அவங்களுடைய நிலமாகவே நினைச்சுக்கிறாங்க. யாரும் அதை பராமரிக்கிறதுக்கு இல்லாதனால அவங்களுடைய நிலமாகவே நினைச்சுக்கிறாங்க. அங்க கோயில் எல்லாம் கெட்டுறாங்க. அதெல்லாம் நடக்குது. ஆனா இந்த நிலத்தை விற்கிறதுன்னு வரும்போது பட்டா தேடி பார்த்தா அது எப்படி இருக்கும்? வக்ஃப் நிலம்னு இருக்கும். அப்படி ஒரு ஆளு இந்த திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளு அவருடைய வீட்டை விற்கலாம்னு நினைச்சாரு. நினைச்சு பார்த்தா அதனுடைய மூலப்பத்திரங்களை தேடி பார்க்கும்போது அது வக்ஃப்னு இருக்கு. வக்ஃப்னு இருந்தா இப்ப அவருடைய பாத்தியதை தான். இப்ப என்ன செய்யறாரு? இந்த வக்ஃப் நிலத்தை அவர் முற்றிலுமாக விற்க முடியாது. என்ன செய்யலாம்? வேறொருத்தருக்கு பேர் மாத்தலாம். பேர் மாத்தணும்னா இவர் என்ன செய்யணும்? 1955 ஆண்டினுடைய சட்டம் என்ன சொல்லுது? வக்ஃப் வாரியத்துல முறையிடணும். இது என்கிட்ட இருக்கு, இந்த சொத்தை நான் பேர் மாத்த போறேன் அப்படின்னு வக்ஃப் வாரியத்தில் முறையிட்டு வக்ஃப் வாரியத்திடத்திலிருந்து ஒரு என்ஓசி வாங்கினால்தான் அவர் பேர் மாற்ற முடியும். இதுல ஒரே ஒரு வழக்கு, ஒரு ஆளு திருச்செந்துறை கிராமத்தை சார்ந்த ஒரு ஆளு அவருடைய வழக்கை தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துக்கு கொண்டு போறாரு. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய அதிகாரிகள் அதை பரிசீலிக்கிறார்கள். அவருக்கு உடனடியா அனுமதி கொடுக்கல. இந்த ஒரே ஒரு வழக்கை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர்றதற்கு காரணங்கள் என்னன்னு அவங்க கொடுக்குறாங்க. நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும். வக்ஃப் வாரியம் தனி மனிதர்களுடைய, அதிலும் குறிப்பாக இந்துக்களுடைய உரிமையை பறிக்குது அப்படிங்கிற பேசுறான். அப்படி என்ன பறிச்சிருக்குதுன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வழக்கே இல்லை. ஒரு வழக்கு, திருச்செந்துறை கிராமத்தில் இருந்த ஒரு வழக்கு. அந்த ஒரு ஆளு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே போய் அழுந்திருக்கிறாங்க. என் சொத்தை விற்க விட மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ வக்ஃப் சொத்து இப்படி எல்லாம் இருக்குன்னு. இந்த ஒரு வழக்கை காரணமாக வைத்துக்கொண்டு வக்ஃப் சொத்திலே முஸ்லிம்கள் அவர்கள் மற்றவர்களுடைய நிலத்தை எல்லாம் பறித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு போலித்தனமான பொய்யை சொல்லி ஒரு கருத்தை பரப்பி இந்த மாசம் ஏப்ரல் மாசம் வக்ஃப் திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் முஸ்லிம்களுடைய வக்ஃபுக்கு எதிராக மிக மோசமான உட்கூறுகளை கொண்டிருந்தது. அந்த சட்டம் என்னெல்லாம் சொல்லுச்சு? முதல்ல என்ன சொன்னாங்க? சட்ட திருத்தம்னு தான் சொன்னாங்க. சட்ட திருத்தம். சட்ட திருத்தம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை நம்ம அதுல சிலதை திருத்தம் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க செஞ்சது என்னன்னா, மொத்தம்
44 திருத்தம் செய்யறதா சொன்னாங்க. ஆனா அவங்க செஞ்சது என்னன்னா 33 அம்சங்களை புதுசா சேர்த்தாங்க. 45 அம்சங்களை அதுல இருந்து மாத்துனாங்க. 45 மாத்துனாங்க, 37 எடுத்தாங்க. புதுசா 33 சேர்த்து 45 மாத்தி 37 எடுத்து ஆக மொத்தத்துல 115 திருத்தங்கள் செஞ்சாங்க. இது ஒரு ஆச்சரியமான அதிசயமான விஷயம். ஒரு சட்டத்துல திருத்தம் பண்றதுன்னு சொன்னா ஒரு 2 வாசகத்தை மாத்துவாங்க, 3 வாசகத்தை மாத்துவாங்க, அது ஏதாவது 1-2 விஷயத்த மாத்துவாங்க. இவங்க செஞ்சது 115 விஷயத்த மாத்தினாங்க. மாத்துனது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த வக்ஃப் சட்டங்களை ரத்து செய்தார்கள். 1995 இருந்த சட்டம், அதுக்கு முன்னாடி இருந்த 2 சட்டத்தை ரத்து செய்துட்டு புதுசா இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் என்னவெல்லாம் சொல்லுச்சு அப்படின்னா, அதுக்கு என்னெல்லாம் அந்த சட்டத்துல சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் அவர் எப்ப வேணாலும் வக்ஃப் செய்யலாம் அப்படின்னு மார்க்க அனுமதிக்குது. ஆனா இவங்க இந்த புது சட்டத்துல சொன்னாங்க, நீ ஒரு முஸ்லீம் 5 வருஷம் முஸ்லீமா இருந்தா தான் வக்ஃப் செய்யலாம், அதுக்கு முன்னாடி வக்ஃப் செய்ய முடியாது. அக்கிரமம். இதை பார்க்கிற யாருக்கும் இதை தெரியாதா? நான் 5 வருஷம் நான் ஏன் காத்திருக்கணும்? முஸ்லீம் ஆன பிறகு நான் ஒரு விஷயத்த வக்ஃப் செய்யணும்னா 5 வருஷம் நான் ஏன் காத்திருக்கணும்? எவ்வளவு பகையுணர்வோடு இந்த சட்டம் போடப்பட்டிருக்கு. 5 வருஷம் கழிச்சா தான் வக்ஃப் செய்யணும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, மார்க்கம் என்ன சொல்லுது, ஒரு சொத்தை வக்ஃப் செய்துட்டா அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம், வேற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு. இந்த திருத்தத்துல என்ன சொன்னாங்கன்னா, வக்ஃப் சொத்துக்களை மத்திய அரசு அது விரும்புகிற வழியில் செலவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு அதை மாத்தினாங்க. இது வக்ஃபுனுடைய நோக்கத்தை அடியோடு சிதைக்கக்கூடியது. அப்படி அதை மாத்தினாங்க. அதுக்கடுத்து 3வது ஒரு பெரிய ஒரு அக்கிரமம் என்னன்னா, வக்ஃப் சொத்து எதுங்கிறது 1955 பதிவு செய்யப்பட்டு விட்டது. 55 பதிவு செய்யப்பட்டுருச்சு. இப்ப எது இந்த லிஸ்ட் யாருக்கிட்ட இருக்கும்? மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த லிஸ்ட் இருக்கும். நம்முடைய கோயம்புத்தூர்ல இருக்கிற வக்ஃப் சொத்துக்கள் எவ்வளவு என்னங்கிற லிஸ்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இருக்கும். எப்ப இருந்து இருக்குது? 1955 இருந்தே இருக்கு. இப்ப இந்த புதிய சட்டத்தின்படி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு செய்வார். ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு. பட்டா இருக்கிற வக்ஃப் சொத்து அதை அது வக்ஃப் சொத்தா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு செய்வார் என்று சொல்ல வந்தாங்க. இதுல சகோதரர்களே, நாம கவனிக்க வேண்டியது, இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. ஆனா இத அதுக்கு முன்னாடி நடைமுறைப்படுத்தினது திமுக அரசு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இத மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னாலேயே திருச்செந்துறை கிராம வழக்கு விஷயத்துல இதை நடைமுறைப்படுத்தி இதை கலெக்டருக்கு இந்த விஷயத்தை விட்டு கலெக்டரை வச்சு இது வக்ஃப் நிலம் அல்ல என்று அறிவிக்க வச்சது திமுக அரசு. இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கு முன்னுதாரணமாக இருந்தது திமுக அரசு. இதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் கொண்டு வந்தாங்க. வக்ஃப் அப்படிங்கிறது, வக்ஃப் சட்டத்தை யாராவது ஆக்கிரமித்திருந்தால் அவருக்கு கடுங்காவல் தண்டனை தரப்படும் அப்படின்னு பழைய சட்டம் சொல்லுச்சு. வக்ஃப் சட்டத்தை ஆக்கிரமிச்சிருந்தா கடுங்காவல் தண்டனை, அதை மாத்தி சாதாரண தண்டனை நாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, வக்ஃப் சட்டத்தை ஆக்கிரமிச்சிருந்தது ஒருத்தர் மேல வழக்கு போட்டா அது ஜாமீன் கிடைக்காத வழக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் வக்ஃப் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் போட்டிருந்தாங்க. அது ஜாமீன் கிடைக்காத வழக்குன்னாங்க. அதை மாத்தி அது ஜாமீனுக்கு உட்பட்ட வழக்கு தான் அப்படின்னு மாத்தினாங்க. இப்படி பல விஷயங்கள், வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள், கடுமையான சட்டங்கள் இருந்த போது அதையெல்லாம் எடுத்துட்டு யாரெல்லாம் வக்ஃப் சொத்தை கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதை திருடிக் கொள்வதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் அரசாங்கம் நினைத்தால் அரசாங்கமே கொள்ளையடிப்பதற்கு. ஆந்திர அரசாங்கம் ஆந்திரால ஒரு தலைநகர் கட்டினதுல ஒரு பெரிய ஒரு இப்போ இருக்கிற ஒரு டைடல் பார்க் மாதிரியான ஒரு
கம்ப்யூட்டர் கணினித்துறை சார்ந்த சாப்ட்வேர் சிட்டி உருவாக்குனதுல 500 ஏக்கர் வக்ஃப் இடத்தை ஆக்கிரமித்திருக்கு. அதே போல கர்நாடகாவிலும் பல இடத்தில் அரசுகளே, மாநில அரசுகளே ஆக்கிரமித்திருக்கு. இப்படி பல இடத்தில் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்பவர்களுக்கு சௌகரியமாக இப்படி ஒரு தீர்மானத்தை மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தது. அது பெரிய விவாதம் நடந்தது. சமீப கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 16 மணி நேரம் விவாதம் நடந்தது. எவ்வளவோ நியாயமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடத்தில் பேசி பார்த்தார். சராசரியா கொஞ்சம் விவரம் இல்லாதவனுக்கு கூட புரிகிற அளவுல பேசி பார்த்தாங்க. இதுல இன்னொரு செய்தி சொன்னாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்ய முடியாது, முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிமுக்காக வக்ஃப் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை சேர்த்துனாங்க. பஞ்சாப்ல இருந்து எந்திரிச்சு ஒரு எம்பி கேட்டார், எங்க பகுதியில எல்லாம் முஸ்லிம்கள் இல்லை, நம்ம பஞ்சாபுக்கு போனா ரொம்ப கம்மியா தான் அங்க முஸ்லிம்கள் இருப்பாங்க, பஞ்சாப்ல போய் முஸ்லிம்களை தேடித்தான் பார்க்கணும், அப்படித்தான் இருப்பாங்க. அமிர்தரஸுக்கு போனோம்னா பள்ளிவாசல்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது, மாஸ்க் இருக்கான்னு கேட்டோம் போய், மாஸ்க்னா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அந்த அளவுல தான் அங்க முஸ்லிம்கள் இருக்காங்க. அங்க இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் அதை காலி பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. அதனால அவர் சொல்றாரு, இங்க யாராவது கொஞ்சம் முஸ்லிம்கள் இருந்து அவர்கள் இறந்து போனால் அடக்கம் செய்யப்படுவதற்கு இடமில்லை என்கிற சூழ்நிலையில் நாங்க அவங்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் கொடுத்தால் அதை இந்த அரசு எதிர்க்கிறதா, அந்த மனிதாபிமானத்தை இந்த அரசு எதிர்க்கிறதா என்று ஒரு சீக்கிய எம்பி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். எந்த கேள்விக்கும் செவிசாய்க்காத அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றியது. சட்டம் நிறைவேறிய பின்பு நமக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, அரசாங்கம் சட்டம் நிறைவேறிச்சு, உடனே ஜனாதிபதி கையெழுத்தும் போட்டார். எத்தனையோ விவகாரங்களை கவர்னர்களும் ஜனாதிபதிகளும் கிடப்பில் போடுகிற போது இதற்கு உடனடியாக ஜனாதிபதி கையெழுத்திட்டாரு. ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதற்கு பிறகு பல முஸ்லிம் அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கிலே கடந்த 14ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வந்தது. அது நமக்கு ரொம்ப வேதனையை தருகிற வகையில் இருக்கிறது. நாம இனி எங்கதான் நீதியை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு வெம்பி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஆப்ரஹாம் லிங்கனுடைய வரலாற்றுல ஒரு செய்தி வரும். ஆப்ரஹாம் லிங்கன் கருப்பர் இனத்தை சார்ந்தவர். அவர் அரசியல்ல ஆரம்பத்தில் ஈடுபடல. அவர் ஒரு நாள் காலையில பேப்பர் பார்க்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு நீக்ரோ ஒருத்தன் அழுகிறது அந்த பேப்பர்ல போட்டோவா வந்திருக்கு. அந்த அழுகிற காட்சி எப்படி இருக்குன்னா, இதயத்தை கிழிக்கிற மாதிரி இருக்கு. அவர் அந்த போட்டோல இருந்தவனை தேடி பிடிச்சி, நீ இப்படி அழுற மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கே, அது ஏன் அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்ன, அந்த நீக்ரோ சொன்னாரு, நான் ஒரு வெள்ளையர்கள் வாழ்கிற தெருவழியாக நடந்து போய்விட்டேன். ஒரு வெள்ளையன் என்னை ஓங்கி நெஞ்சிலே குத்தினான், நான் கீழே விழுந்து விட்டேன். அது எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் நீதிமன்றத்திலே போய் அதை பற்றி சொன்னேன். அப்படி சொல்லுகிற போது எல்லா வழக்குகளையும் அழைக்கிறார்கள் விசாரிப்பதற்கு, என்னுடைய வழக்கை அவர்கள் அழைக்கவே இல்லை. கடைசியில நீதிபதி அவருடைய அறைக்குள்ளே சென்ற பிறகு நான் உள்ள போய், ஐயா என் வழக்கை விசாரிக்கவில்லையே என்று நான் கேட்டேன். அப்போது அந்த நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களுடைய வழக்குகள் மாத்திரம்தான் விசாரிக்கப்படும் என்று சொன்னார். அந்த கருப்பர் சொல்றாரு, அப்ப என் நெஞ்சில அவன் குத்திய போது ஏற்பட்ட வேதனையை விட அந்த நீதிபதி சொன்ன வார்த்தை எனக்கு அதிக வேதனையை தந்தது. நான் மனுஷனே இல்லையா என்று கதறி எழுதேன். அதைத்தான் அவர்கள் புகைப்படம் பிடித்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஆப்ரஹாம் லிங்கனின் வரலாற்றில் இருக்கிறது. நீதிமன்றம் இப்போது சொல்லி இருக்கிற இந்த பதிலை பார்க்கிற போது, இந்த நாட்டில் இருக்கிற 25 கோடி முஸ்லிம்களுடைய இதயத்திலும் சம்மட்டியால் அடித்தது போல் இருக்கிறது அந்த தீர்ப்பு. சில விஷயம் சொல்லி இருக்கு, அது யதார்த்தத்துல அதை ஏத்துக்க வேண்டியதுதான். ஒரு விஷயம் என்ன சொல்லி இருக்கு, கலெக்டர் முடிவு செய்வார். ஒரு வக்ஃப் சொத்து விவகாரத்தில் பிரச்சனை வருமானால் கலெக்டர் முடிவு செய்வார் என்று இருக்கிற அந்த சட்டத்தை, இல்ல கலெக்டர் முடிவு செய்ய முடியாது,
பிரச்சனை வரும் என்றால் நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் என்று அதற்கு தடை விதித்திருக்கிறது. அதே போல ஒருத்தர் வக்ஃப் செய்யணும்னா 5 வருஷம் ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு தடை வச்சிருக்கு. அப்படி இல்லை, 5 வருஷம் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை, அவர் எப்ப வேணாலும் வக்ஃப் செய்யலாம்னு தடை விதிச்சிருக்கு. இதற்கு இந்த 2 விஷயத்தில் மாத்திரம்தான் ஒரு சராசரியான இந்திய முஸ்லிம், ஏன் நீதியை ஆசைப்படக்கூடிய ஒருவர் எதிர்பார்க்கிற ஒரு நிம்மதி கிடைத்திருக்கு. இது அல்லாமல் அந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிற நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவரோடு சேர்ந்து இருக்கிற அந்த பெஞ்சு சொல்லி இருக்கிற அந்த தீர்ப்பு உண்மையில என்ன மனுஷங்களா இவங்க அப்படின்னு யோசிக்கிற அளவில் வைக்கிறது. நம்ம என்னதான் நினைக்கிறாங்க இவங்க என்று யோசிக்கிற அளவில் அந்த தீர்ப்பு நம்ம மிகவும் ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அதுல என்னெல்லாம் இருக்கு சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, மற்றவர்களை நியமிக்கலாம், வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிக்கலாம்னு சொன்னது ரொம்ப ரொம்ப பரிதாபப்பட்டு 4 பேரை நியமிக்கலாம்னு சொன்னதை இல்ல அந்த அளவு 3ஆ குறைச்சிக்கலாம்னு சொல்லி, 4 பேரை நியமிக்கலாம்னு சொன்னதை 3ஆ குறைச்சிக்கலாம்னு சொல்லி. அதே போல மாற்று மதத்தவர்கள் வக்ஃப் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசு சொன்ன சட்டத்தை அதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது, அதுக்கு தடை விதிக்க மறுத்துருச்சு. அதே போல வக்ஃப் சொத்துக்களை அதை விவாதத்திற்கு உள்ளாக்கலாம் என்று சொல்லப்படுவதை எடுத்துருச்சு. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு பல விஷயங்களை மறுத்துட்டவங்க ஆச்சரியமா இருக்கு. என்ன சொன்னாங்க, முஸ்லிம் அல்லாதவங்க வக்ஃப் செய்தா அது செல்லாதுன்னு சொன்னாங்க. அதை நீதிபதி ஒத்துக்கிட்டாரு. ஆனா முஸ்லிம் அல்லாதவங்களை வக்ஃப் வாரியத்துல போடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டா அதை மறுத்துட்டாரு. முஸ்லிம் அல்லாதவங்க வக்ஃப் செய்தா அது செல்லாத அப்படின்னு அரசு சொல்லக்கூடியதை ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னா முஸ்லிம் அல்லாதவங்களை வக்ஃப் வாரியத்துல உறுப்பினர் ஆக்குங்கன்னு அரசு சொல்லி இருக்கு, அதை மாத்துங்கன்னா அதை மாற்ற முடியாது, அது நல்ல நோக்கத்தில் செய்யப்பட்டது என்று நீதிபதிகள் சொல்கிறாங்க. அப்படி அந்த நீதிபதிகள் பேசி வருகிற போது இடையில் சில பாராக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது முஸ்லிம் சமூகத்தின் மரியாதையை மிகப்பெரிய அளவிலே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய. எப்படி வக்ஃப் செய்யறாங்க, சில பேரு கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கின காசை திருப்பி கட்டுறது இல்லை, திருப்பி கட்டாம அதை ஜப்தி செய்யலாம்னு வரும்போது வக்ஃப் செய்துட்டேன்னு சொல்லிடுறாங்க. இது உச்ச நீதிபதிகள் இப்படி ஒரு வார்த்தையை பேசி இருப்பது மிக புனிதமான வக்ஃப் என்கிற இஸ்லாமிய ஒரு அமைப்பின் மீது அவர்கள் தொடுத்திருக்கிற ஒரு யுத்தமாகவே கருதப்பட வேண்டும். சாதாரண வார்த்தை இல்லை. இஸ்லாம் எவ்வளவு, நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான வக்ஃப் சட்டத்தை வகையெடுத்திருக்கிறேன். ஒரு செருப்பு வாராக இருந்தாலும் கூட அது நல்லதாக இருக்கணும், அதை எடுத்துட்டு போனா அது நரகத்தின் துண்டு என்று எச்சரிக்கை செய்த இஸ்லாமிய வக்ஃப் சட்டத்தை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத போது அந்த நேரத்துல வக்ஃப்னு சொல்லி இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருப்பது உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்களை மாத்திரமல்ல, இஸ்லாம் என்கிற உன்னதமான சமயத்தை கேவலப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற ஒரு செயலாக அமைந்தது. அது மிகவும் வருத்தத்திற்குரிய. எனவே சில தீர்ப்புகள் விஷயத்துல 1-2 விஷயத்துல அவங்க இந்த தீர்ப்பு வழங்க, அந்த 14ஆம் தேதி சொன்ன அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 1-2 விஷயத்துல நமக்கு அது நல்லதாக நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் பல விஷயங்கள் அது ஏமாற்றத்தை தரக்கூடியதாக உச்ச நீதிமன்றத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அளவிலே இருந்திருக்கிறது என்பது அதை படிக்கிற போது நமக்கு புரிகிறது. ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட சக்திகள் அத்தனை பேரும் அதற்காக கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான். நாட்டில் ஒரு சூழ்நிலை, முஸ்லிம்கள் என்றால் எந்த நியாயமும் பார்ப்பதில்லை, எந்த நீதியும் எடுபடுவதில்லை என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றுகிற சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. நம்ம அல்லாஹ் இடத்துல கையேந்துவோம், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து எங்கள் நாட்டை பாதுகாப்பாயாக. ஏன்னா நீதி உணர்வு கெட்டு போகிறவர்கள் மிருகத்திற்கு சமமானவர். என் பக்கத்துல ஒருத்தர் முடியாதவர் இருக்காரு. அவர் முடியாதவர்கிட்ட நான் மென்மையா நடந்துக்கணும்னு தெரியணும். அது தெரியலன்னா
நான் முடியாதவர்கிட்ட நான் கடுமையா நடந்துக்கிட்டேன்னா அப்ப அவர் என்ன சொல்லுவோம்? நம்ம மனிதாபிமானம் இல்லையாதுன்னு சொல்லுவோம். நீதி உணர்வு கெட்டு போகிற போது மனிதாபிமானம் அடிபட்டு போகிறது. நீதிபதிகளே இப்படி இருப்பார்கள் என்றால் ஒரு நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது பெரும் கேள்விக்குள்ளாகிவிடும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த சூழ்நிலையை மாற்றியது புரிவானாக. வக்ஃப் என்கிற மிக உன்னதமான இஸ்லாத்தின் கலாச்சாரத்தையும் அந்த சட்ட வரிகளையும் இந்த அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை மதிக்கவும் பாதுகாக்கவும் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த தீர்ப்பு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய முஸ்லிம்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த புரிவானாக என்று கேட்டு, சகோதரர்களே, இன்னொரு கடுமையான செய்தி இருக்கிறது, வருத்த தகுந்த செய்தி இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் காசா பகுதியிலே மக்களை மிக கொடூரமாக வெளியேற்றுகிற திட்டத்தை கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கிறது, பிரிட்டன் ஆதரவாக இருக்கிறது. உலகத்தின் பல நாடுகள் அதற்கு எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்தாலும் கூட உலக முஸ்லிம் சமுதாயம் மக்கள் அப்படி உயிரோடு விலங்குகளைப் போல விரட்டப்படுவதை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லா இடத்துல நம்ம எல்லாரும் துவா செய்வோம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு மிக சீக்கிரத்தில் ஒரு விடிவை தந்தல் புரிவானாக. அவர்களது துயரை போக்கி அவர்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்திய புரிவானாக. உலக முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்களை தலை நிமிரச் செய்கிற ஒரு தலைமையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துவா செய்து நிறைகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.